வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இந்த யூடியூப் சேனலுக்குள்ள இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு தேவையான எல்லா ஒரிஜினல் கண்டென்ட் எல்லாமே கிட்டே இருக்கும். சோ இதுதான் என்னோட ஒரிஜினல் சேனல். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பதிவு சரியா இருந்தா இனி மாசம் உங்களுக்கு 1200 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வங்கி கணக்குல அரசு சார்புல பணம் விழுகிற மாதிரியான ஒரு ஸ்கீம் அப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி இந்த ஸ்கீம் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனா இதுக்கான டேட் வந்து ஓபன் பண்ணாம இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இதுக்கான டேட் அலோகேட் பண்ணி ஓபன் பண்ணிருக்காங்க. ஈவன் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். இது என்ன கணக்கு ப்ரோ 1200 ரூபாய் அப்படின்றது கேப்பீங்க. இதுக்கு என்ன பேங்க் வந்து நம்ம வச்சிருக்கணும், இதுக்கு என்ன மாதிரியான சில முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்குன்னு கேப்பீங்களா. இத பத்தின எல்லா கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து வரக்கூடிய ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துல நீங்க பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஊடால நான் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா கூட அது உங்களுக்கு தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது ரெடி ஆயிட்டு நீங்க அடுத்து எந்த இடத்துக்கு போய் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய லிங்க் வந்து இதுதான். வெப்சைட் லிங்க் வந்து இதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கூட நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிடறேன். சோ மறக்காம டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இது வந்து தமிழ்நாட்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட்கான ஃப்ரீ ஸ்கீம் தான். கடந்த 2006ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே இந்த ஒரு விஷயம் ஸ்கீமை வந்து அடிப்படையா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். முக்கியமா வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் அண்ட் வேலை இல்லாதவங்களா இருக்கலாம் அண்ட் பிசிக்கலி ஹேண்டிகேப் அண்ட் வந்து விடோவா இருக்கக்கூடிய எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா அதிகபட்சமா உங்களுக்கு 45 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, 40 டு 45 வயசு, 18 டு 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் அப்படின்றது 82,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். சோ இதுக்கான இன்கம் சர்டிபிகேட் எடுக்கணுமா ப்ரோ கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கணும். அது இ சேவை மையத்துல போயிட்டு நீங்க இன்கம் சர்டிபிகேட் எடுக்கணும் அப்படின்னாலே சோ அவங்களே உங்களுக்கு எடுத்து தந்துருவாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா 82,000க்குள்ள இருக்கணும் அப்படின்றத மாதிரியும் நீங்க கேட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் சோ கூட பிறந்திருக்கிறவங்க தான். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி கூட பிறந்திருக்கிறவங்களும் சரி அண்ட் இன்கேஸ் நீங்க ஒரு விமனா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஐ மீன் ஹஸ்பண்டா இருக்கிறவங்களும் சரி, ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல யாருமே இருக்கக்கூடாது. சோ வீட்டளவுல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த 2 ஜாப்லயும் யாரும் வேலை வந்து பார்க்க கூடாது. இன்கேஸ் எங்க வீட்டுல வேலை பாக்குறாங்க ஆனா கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் பாக்குறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. கான்ட்ராக்ட் இல்லாம டைரக்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா சென்ட்ரலோ ஸ்டேட்டோ வேலை பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகே, சோ அது ஒரு மெயினான குவாலிட்டி. அதே மணிக்கு 82,000 ரூபாய்க்குள்ள ஆண்டு வருமானம் வந்து இருக்கணும். சோ அதுவும் ஒரு குவாலிட்டி. ஓகேங்களா, அதை தாண்டி நீங்க தமிழ்நாட்டுல தான் வசிச்சிருக்கணும், தமிழ்நாட்டை தான் நீங்க எஜுகேஷனும் முடிச்சிருக்கணும். சோ அதே மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கான அடிப்படை அமௌண்ட் தரதுக்கான ஒரு விதி. ஓகேங்களா, சோ இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10th ஃபெயில் ஆயிருந்தாலும் உங்களுக்கு வந்து 200 ரூபாய், அதே மணிக்கு 10th பாஸ் ஆயிருந்தா 300 ரூபாய், கேண்டிடேட்ஸ் ஆன நீங்க 12th வந்து பாஸ் பண்ணீங்கன்னா 400 ரூபாய், டிகிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா 600 ரூபாய், அதே மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th முடிச்சு ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள் ஐ மீன் பிசிக்கலி ஹேண்டிகேப்பா மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா 600 ரூபாய், அதே நீங்க 12th முடிச்சுட்டு மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்கன்னா 750 ரூபாய், அதே டிகிரி முடிச்சுட்டு மாற்றுத்திறனாளிகளா 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த அமௌண்ட் மாசம் மாசம் போடுவாங்களா? எப்படி போடுவாங்க ப்ரோ கேட்டீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒன்ஸ் அமௌண்ட்டை சேர்த்து போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க மாற்றுத்திறனாளி இருக்கீங்க, ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருங்க, 1000 ரூபாய் அப்படின்றது ஒரு மாசத்துக்கான அமௌண்ட் அப்படின்னா 2 மாசத்துக்கு சேர்த்து 2000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். 2 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இந்த ஒரு அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். சோ எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதியில இருந்து ஒரு 8ஆம் தேதிக்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம். எப்படி ப்ரோ இவ்வளவு கரெக்டா சொல்றீங்கன்னா நானும் இதை ஒரு காலத்துல வாங்கியிருக்கேன். சோ எனக்கும் இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 இயர் கிட்ட வந்து வாங்கினேன். சோ அதுக்கப்புறம் வரலையா ப்ரோ கேட்டீங்கன்னா எப்பவுமே இது வந்து 3 வருஷம் தான் இந்த அமௌண்ட் வந்து வரும். 3 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி போய் ரினியூ பண்ணணும். ஓகேங்களா, சோ ரினியூ பண்ணீங்கன்னா வரும். சோ நான் வந்து ரினியூ பண்ணல, அதனால எனக்கு வந்து வரல. ஒரு 2.5 இயர்ஸ் 2.5 வருஷம் கிட்ட எனக்கு கரெக்டா அமௌண்ட் 2 மாசத்துக்கு ஒரு தடவை நமக்கான அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே டைரக்டா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஐ மீன் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்து ஷேர் வந்து ஆகும். சோ இதுல எந்த விதமான அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான ஃபீஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான நோட்டிபிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இதுல நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோடும் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சில விதிகளும் வந்து போட்டிருக்காங்க. நான் அதையும் எப்படி ஃபில் பண்ணணும் சொல்றேன். இப்ப கிளிக்கர் தெரியுதா அப்படின்னா ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை திட்டம் வழங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த அமௌண்ட் எல்லாமே இங்க வந்து போட்டிருக்காங்க. சரிதானா நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரிக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க. நீங்க 10th 12th இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கணும். இருப்பிடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 15 ஆண்டுகளுக்கு தமிழகத்துல தான் வசிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இருப்போம். சோ ஐ மீன் இப்ப கரண்டா நீங்க வேலை இல்லாத ஒரு ஆட்களா இருக்கணும், இல்ல வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு ஆட்களா இருக்கணும், அதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரிக்கு உங்க பேர்ல தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அப்பா பேரு, அம்மா பேரு, அண்ணன் பேர்ல இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் தரப்படாது. சோ அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது கவர்மெண்ட் பேங்கா தான் இருக்கணும். பிரைவேட் பேங்கா இருக்கு அப்படின்னா அதை வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இதுதான் இதுக்கான விண்ணப்ப படிவம்ங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணி தான் பண்ண போறோம். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஒரு மெயினான 2 கண்டிஷன் இருக்கு. அந்த 2 கண்டிஷன் என்னன்றமே சொல்லிடுறேன். முதல் கண்டிஷன், இந்த ஒரு வேலை வாய்ப்பு விண்ணப்பத்துக்கு ஐ மீன் இந்த உதவித்தொகைக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க இன்ஜினியர் முடிச்சிருக்கீங்க, டாக்டர் முடிச்சிருக்கீங்க, லா முடிச்சிருக்கீங்க, அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. அதை ரொம்ப மெயினா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்ட்ஸ் சயின்ஸ் இல்ல நான் வெறும் 10th தான், டிப்ளமோ தான், 12th தான், என்னால இன்ஜினியர் எதுவும் படிக்க முடியல அப்படின்ற கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்ஜினியரா இருக்கட்டும் அண்ட் டாக்டர், லா, அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே ஒரு ஹையர் டிகிரியா கவர்மெண்ட்ல கன்சிடர் பண்ணப்படுறாங்க. சோ அதனால இன்ஜினியர் முடிச்ச கேண்டிடேட்ஸ் யாரும் இதுக்கு பண்ண முடியாது. நீங்க 10th 12th டிப்ளமோ ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த கேட்டகரிஸ்ல முடிச்சிருங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்பு உதவித்தொகைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதை தாண்டி வந்து சீனியாரிட்டியும் செக் பண்ணுவாங்க உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டுல. அது எப்படி ப்ரோ பாக்குறது அப்படின்னு கேப்பீங்களா, சொல்லித்தரேன். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு ரேண்டமா கூகுள்ல இருந்து ஒருத்தவங்களோட வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இதுதான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன். ஐ மீன் நீங்க அப்ளை பண்ணா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து இதுதான், இப்படிதான் இருக்கும். ஓகே, இதுல என்ன ப்ரோ நமக்கு மெயினான விஷயங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அடுத்து ரினியூவல் டேட்டும் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். இதுல சீனியாரிட்டி எப்படி செக் பண்றது அப்படின்னா, இவங்க ஃபர்ஸ்ட் பதிஞ்சது பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி டேட் வந்து போட்டிருக்காங்க 15/6/2009. சோ 2009ல தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10th முடிச்சுட்டு இவங்க வந்து பதிஞ்சிருக்காங்க, தமிழ் மீடியம் வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ 2009ல இருந்து 5 வருஷம் கணக்கு பண்ணணும். 10, 11, 12, 13, 14. சோ அப்போ 14 அப்படின்றத எலிஜிபிள் தான். அதாவது என்னன்னா நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி 5 வருஷம் கம்ப்ளீட் வந்து ஆகியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் ஆனாதான் நீங்க இந்த ஸ்கீமுக்கும் அப்ளை பண்ண முடியும். இல்ல ப்ரோ நான் 2022ல தான் நான் அப்ளை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. மினிமம் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி 5 இயர் கம்ப்ளீட் வந்து ஆகியிருக்கணும். ஓகேங்களா, நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இந்த சீனியாரிட்டி டேட்டை உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டுல எடுத்து பாருங்க, கணக்கு பண்ணுங்க. நம்ம 2020ல பண்ணிருக்கோமா, இப்ப 25, அப்போ 5 வருஷம் கம்ப்ளீட் வந்து ஆயிருச்சு. சோ நம்ம இப்ப வந்து அப்ளை வந்து பண்ணலாம். சோ இன்கேஸ் நீங்க 21, 22, 23, 24 எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு வந்து இன்எலிஜிபிள் தான். அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாம அலைய வந்து வேண்டாம். ஓகேங்களா, சோ இன்எலிஜிபிள். சோ அதுக்கு முன்னாடி அந்த 16, 17 எல்லாம் பண்ணிருக்கேன் ப்ரோ, சோ அப்படி பண்ணிருக்கிற கூடியவங்களுக்கு நீங்க கரெக்டா பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கு ரினியூவலும் கரெக்டா நீங்க வந்து பண்ணிருக்கணும். சோ 3 வருஷத்துக்கு வேற ரினியூவல் வந்து பண்ணுவோம். அந்த ரினியூவல் பண்றதும் நீங்க ப்ராப்பரா கரெக்டா நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா சோ இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஐ மீன் இந்த உதவி தொகைக்கு நீங்க தாராளமா எலிஜிபிள். சோ ஓகே, இதுதான் இந்த 2 மெயினான விஷயம். சோ ஒன்னு வந்து இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ்ல சொன்னேன், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சீனியாரிட்டி டேட் பார்த்து எப்படி நீங்க பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேர் வந்து நீங்க வந்து உங்களோட போட்டோ வந்து நீங்க ஒட்டிடணும். ஒட்டிட்டு ஒட்டுறதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படின்றத போடணும். சோ விண்ணப்ப எண், வேலைவாய்ப்பு உதவித்தொகை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆபீஸ் பர்பஸ்க்கு நீங்க தொடவே கூடாது, விட்டுருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எல்சி பாஸா ஃபெயிலா, 12th என்ன பண்ணிருக்கீங்க, இன்னும் வந்து எல்லாமே முடிச்சுனா டிக் 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 போட்டுக்கிட்டே வரணும். ஓகே, அதே மாதிரிக்கு வங்கியின் பெயர். சோ நிறைய பேர் கேட்கிற வந்து விஷயம் என்னன்னா, இந்த வங்கி வந்து எந்த வங்கி வச்சிருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னா, நான் பர்சனலா வந்து எனக்கு வந்து மதுரை தான். சோ நான் மதுரை எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நான் வந்து எனக்கு நான் அப்ளை பண்ணும்போது கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா கவர்மெண்ட் பேங்க் வச்சிருந்தா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் இப்ப ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் வந்து சொன்னாங்க. இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஆனா என்கிட்ட நான் யூஸ் பண்றது வந்து கனரா பேங்க் தான். நான் கனரா பேங்க் தான் கொடுத்தேன். பட் எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. அவங்க சொன்ன மெயினான விஷயம் எஸ்பிஐ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க், அதுக்கப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், இது எல்லாமே கொஞ்சம் மெயினா எடுத்துக்கிறாங்க. இன்கேஸ் வந்து நீங்க வந்து பிரைவேட் பேங்க் வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. நான் அதையும் சொல்றேன், கவர்மெண்ட் நேஷனலைஸ்டான கவர்மெண்ட் பேங்க்ல மட்டும் தான் இந்த அக்கௌண்ட் எடுக்கப்படுது. சோ அதனால வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க் கணக்கு உங்க பேர்ல இருக்கணும். சோ அப்ப அதுக்கான வங்கியோட பேர், அது பேங்கோட பேரு, அதோட கோடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் நம்பர் பிளஸ் ஐஎஃப்சி கோட் நம்பர், இது எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்துருங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட
கம்யூனிட்டி வந்து என்ன, அதுல மதம் வந்து என்ன வருது. சோ இதுல வந்து டிகிரி வந்து நீங்க என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ் வந்து கொடுக்கணும். இல்ல இது நம்ம இதுக்கு இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கொடுத்துடணும். சோ அதை வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பதிவு என்னங்க, அதாவது வேலை வாய்ப்புல பதிவு செய்த ரிஜிஸ்டர் நம்பர் காமிச்சால அது நமக்கு வந்து எந்த மாவட்டம், சோ நீங்க வந்து எந்த மாவட்டத்தை கேட்டகரிக்குள்ள வரீங்களோ அந்த மாவட்டத்தை கொடுத்துருங்க. பதிவு செய்த தேதி நான் சொன்னல அந்த சீனியாரிட்டி டேட் அதை தான் கேட்கறாங்க, கொடுத்துருங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் நம்பர்ஸ் அந்த மாதிரி கேட்கப்படுது. இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. சோ வீட்டுல அப்பா என்ன வேலை பாக்குறாங்க, அவங்க என்ன உறவு முறை, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து புதுப்பித்த நாள், அதாவது ரினியூவல் பண்ணது, சோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, அஞ்சல் வழி, இந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா அலுவலக பயனுக்கு தான், நீங்க தொடக்கூடாது, அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னா திரும்பவும் அகைன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க நேரடியா நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் நீங்க நேரடியா கேட்கும் போது அவங்களே இதுக்கான டீடைல்ஸ் வந்து சொல்லுவாங்க. சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா மெயினா உங்க 10th 12th டிசி ரொம்ப மெயினா கேட்பாங்க. எல்லாமே ஜெராக்ஸ் இருந்தா போதும், எதுவும் வந்து ஒரிஜினல் தேவைப்படாது. ஜெராக்ஸ் கண்டிப்பா வேணும். ஆனா ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஆபீசர் கிட்ட நம்ம வந்து காமிச்சு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. சோ பண்ணிட்டு தான் நமக்கு இந்த சிக்னேச்சரே வந்து போடுவாங்க. அதனால ஜெராக்ஸும் வேணும், ஒரிஜினலும் வேணும். ஜாதி சான்றிதழ் கட்டாயமா வந்து கேட்பாங்க. அதே மாதிரிக்கு இன்கம் சர்டிபிகேட் நான் சொன்னேன்ல அது கட்டாயமா கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அந்த பேங்கோட பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும் தெரியுமா, அது ஒரு செட் ஜெராக்ஸ் பிளஸ் ஒரிஜினல். இது எல்லாத்தையும் கொண்டு போகணும். ஆபீசர் அங்க இருக்கக்கூடியவங்க ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நமக்கு சிக்னேச்சர் போட்டுருவாங்க. அவங்க போட்டதுல இருந்து அடுத்த வந்து ஒரு 28 நாட்களுக்கு அப்புறம் வரக்கூடிய மாசத்துல நமக்கான அமௌண்ட் வந்து எப்பயும் போல 2 மாசத்துக்கு ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி கிரெடிட் ஆயிரும். சோ அது நமக்கு எவ்ரி 5ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதிக்குள்ள வந்துடும். சோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜருங்க. சோ டேட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல யாராச்சும் நீங்க இது சம்பந்தமா வாங்கணும்னா இதான் டீடைல் நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை வந்து பண்றேன். சோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன்.